ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்தியா லெவலில் யாராலையும் கொடுக்க முடியாத விலை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சீப்பான ரேட்டு. இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா 100 ரூபா தாங்க. ரொம்ப சீப்பான ரேட்டு. இந்தியா லெவலில் உலக லெவலில் யாராலும் கொடுக்க முடியாத ரேட்டு. சின்ன மேக் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதிலே ரேட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்த விஷயம்னாக்கா, ஏன் எல்லாமே ட்ரெஸ் மட்டுமே போட்டுருக்கீங்க, ஏன் சில்வர் நகையோ மற்ற போடுற மாரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போடுங்க, மற்ற விஷயமே எடுத்து போட்டால் தான் நாங்களும் நிறைய பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீப்பான ரேட்டு சென்னையில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலவே நாங்கள் தேடி கண்டுபிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னாக்கா பிடிசி தேடி கண்டுபிடிச்சோம். அது ஓயமா ரோட்டில் இருக்கு. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்க ரேட்டு எல்லாமே நான் முன்னாடி எடுத்து போட்டிருக்கேன். அங்கே கடைக்காரர்கிட்ட கேட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப சீப்பான ரேட்டு இந்தியா லெவலில் யாராலும் கொடுக்கவே முடியாது. நாங்கள் சென்னையில் எவ்வளோ கடைகள் சுற்றி இருக்கோம், ஆனால் எந்த ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியான ரேட்டு கொடுத்துருக்கவே முடியாது. இதெல்லாமே பவுன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பவுன் கிடையாது, எல்லாம் பித்தளை தான். ஆனா பவுனு மாரியே இருக்குங்க. இது எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலுமே கிட்டத்தட்ட 1 மாசம் இல்ல 1 வருஷம் வரைக்கும் உழைக்குங்க. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் ஆர்டர் பிடிச்சினாலும் இது போயிட்டு சீப்பான ரேட்டு வாங்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க வாடகையே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஆஃபர் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. ஒரு மினிமம் ஒரு மாசத்துல ஒரு 5 ஒரு ஆர்டர் வந்துனாலுமே போதும். உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு வருமானம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எடுத்து போட்டதுக்கு காரணமே ஒருத்தவங்க தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே சீப்பான ரேட்டு விற்கும்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் எடுத்து போய் அவங்க கடையில் தான் விட்டேன். அது விட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 5 ஆர்டர் 10 ஆர்டர் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்கும் போது அவங்க 750 ரூபா 850 ரூபா தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த போட்ட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1 மாசத்துலேயே எடுத்துட்டாங்க. அடுத்த மாசத்துல தான் உங்களுக்கு கூடிய வரக்கூடிய எத்தனையும் பார்த்தா வருமானம் பார்த்தீங்கன்னா செம்ம லாபமாக அதுலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா தயவுசெய்து இந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டிலேயே பிஸ்னஸ் பண்ணலாம். இங்க நாகப்பாலிஸ் எல்லாமே பாருங்க, ரொம்ப மினிமம் 10 ரூபா தாங்க இந்த ரேட்டு. ரொம்ப இந்த காலத்துல 10 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 25 ரூபா இல்ல 30 ரூபா சப்போஸ் கம்பல்சரி இருக்கும். ஆனா ரொம்ப சீப்பான ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு காது குத்தலுக்கு மஞ்சள் இருக்கு, அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா செட்டோட இங்க இருக்கு. தயவுசெய்து இங்க எல்லாத்தையுமே வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு பிசினஸா நீங்க பார்க்க முடியும். பிராண்டட் நகை பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூப்பரா இருக்குங்க, வந்து வாங்கிக்கோங்க. இங்க சென்ட் பாட்டிலாம் பாருங்க. இந்த சென்ட் பாட்டிலாம் எவ்வளவு இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா மினிமம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் அவங்க சொல்றாங்க. வெளியில பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா 300 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. சரி, ஓகே, இது நம்ப முடியல. ஒன்னு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி போகணும்ச்சாக்கா அதே கடையில பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாமே இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு போய் கிஃப்ட் புக் பண்ணாலும் சரி இல்ல வாங்கினாலும் சரி மினிமம் 50 ரூபா 100 ரூபாய் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சூப்பரா முடிச்சிடலாம். வெளியெல்லாம் போனீங்கன்னா அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா இருக்கும். தினைக்கும் வாங்குறவங்க கண்டிப்பா அதோட ரேட்டு என்னன்னு தெரியும். கொஞ்சம் தள்ளி போனா பார்த்தீங்கன்னா வெறும் பொம்மைங்க கண்ணாடி எல்லாம் இருந்தது. ஓகேங்களா? அந்த கண்ணாடிலாம் எடுத்து போட்டு பார்த்தேன், நல்லா தான் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை போய் நான் எடுத்தேன். அந்த எடுத்த உடனே எவ்வளவுங்க இந்த ரேட்டுன்னு கேட்டேன். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான் சொன்னாங்க. ஆனா வெளியில போனா இது 850 ரூபா. அப்படிப்பட்ட டி நகர்லயே இது வந்து 800 ரூபா சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 150 ரூபா தாங்க இந்த ரேட்டு. தயவுசெய்து நீங்க வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரா இருக்கும். பட் நீங்க இது விற்கலாம்னு நினைச்சா கூட வித்துக்கலாம். இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா வெளியில 100 ரூபாய், ஆனா இங்க 50 ரூபா தான் விற்கிறாங்க. இது ஏன் இவ்வளவு ஆஃபர் இங்க கம்மியா கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி நாங்க இறக்குறோம், ஏற்றுமதி வந்து இங்கிருந்தே இறக்குறோம். எங்க கடையில பார்த்தீங்கன்னா விற்பனைகள் எல்லாமே சூப்பரா ஆகும். எங்களுக்கு தேவை கஸ்டமரு சேல்ஸ் அதிகமாகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது சத்தியமா எங்களுக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 இருந்து Z வரைக்கும் இந்த கடையில் என்ன இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி போடலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களின் ஒருத்தனாக பேசுகிறார் என்று உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில நல்ல வீடியோவை பார்ப்போம். நன்றி.